இங்கே ஒரு தீர்ப்பு விவரம் பகிரப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியை பற்றியது. அதில் எப்படி இருக்குன்னா, 1920 அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு நீதியரசர் பிஜி ராம் ஐயர் என்பவர் இந்த வழக்கை விசாரித்ததாக இருக்குது. 1920 சுதந்திர போராட்ட காலகட்டத்திற்கு முன்பு நடந்தது இந்த வழக்கு என்பதாக பார்க்க முடியுது. இதில் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கும் முகமதியர்களுக்குமான ஒரு பிணக்குகளை சார்ந்து தான் அந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சில பகுதிகள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் மக்களுடைய நிலங்களும் பகிரப்பட்டிருக்கிறது. முகமதியர்களுக்கு மலை மேலுள்ள அந்த சிக்கந்தர் அதை சார்ந்த பகுதியும் கொடிமரத்துடன் கூடிய பகுதியையும் மலைக்கு செல்லக்கூடிய பாதையையும் முகமதியர்கள் கோரியது என்கிற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒரு பிணக்குகளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிணக்குகளை சரி செய்வதற்கான ஒரு குறைந்தபட்சமான தீர்வாக தான் பார்க்குறேன். இதை சரியாக மக்கள் புரிந்து கொண்டு நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற மோதலில் ஈடுபடுவது என்னுடைய மதத்திற்கான உரிமைகளை பறிக்கிறார்கள் என்கிற பார்வையில் இதை பார்க்காமல் திருப்பரங்குன்றம் அந்த பகுதி அங்கே வாழ்கிற மக்கள் அங்கே வந்து போகிற உங்களுடைய ஊருக்கு போகிற தமிழ்நாட்டின் அல்லது பிற பகுதிகளிலிருந்து கடவுளை பார்க்க வருகிற மக்களுக்குமாக சேர்ந்து அங்கே இருக்கிற முகமதியர்களும் அங்கே வசிக்கிற இந்து வெறிகள் இல்லாத அல்லது இந்து என்கிற மதத்தை அரசியலாக்காத மக்கள் எல்லோரும் அமைதி காத்து இருவரும் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் அரசு நிர்வாகத்திற்கு மிக இணக்கமான போக்கை கடைபிடித்து இந்த காலகட்டத்தில் அமைதி காத்து உங்கள் ஊருக்கான நலனை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மிக முக்கியமான கோரிக்கை என்பது உங்கள் ஊரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பருந்துகள் வட்டமிடுகின்றன உங்கள் ஊரை. நீங்கள் எல்லாம் அந்த பருந்துகளுக்கு இரையாக்கப்பட எந்த நேரத்திலும் வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குகிற ஒரு கோழி குஞ்சுகளாகத்தான் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். இதனுடைய கோர முகங்களை நீங்கள் அறியவில்லை அல்லது அதை அறிய மறுக்கிறீர்கள் வேறுபட்ட காரணங்களுக்காக. அங்கே வாழ்கிற அந்த பகுதி திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் விழிப்புணர்வோடு இன்றைய சூழலில் சற்றே அமைதி காத்து உங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான காலம் கணிகிற வரை அமைதி காத்து இப்பிணக்குகளற்று அங்கு வாழ்கிற எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த பிரச்சனையை இந்த பிணக்கை பெரிதாக்குகிற அல்லது ஊதி பெரிதாக்குகிற கபடதாரிகள், வேடதாரிகள், சுயநலவாதிகள், பிறரை அழித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற அவர்கள் இந்துவாகவும் இருக்கலாம், இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அல்லது இரண்டு பக்கமும் வேடம் பூணுகிற ஒரு இஸ்லாமியனாகவும் ஒரு வேடம் பூணுகிற ஒரு இந்துவாகவும் இருக்கலாம். இந்த உள்நோக்கம் கொண்ட மனிதர்களை புரிந்து கொண்டு அமைதி காருங்கள். உங்களுக்கான உரிமைகளும் உங்களுக்கான சடங்குகளை செய்வதற்குமான எல்லா உரிமைகளும் உங்களுக்கு உண்டு. அதை சிலர் வேறு வகையில் தட்டி பறிப்பதற்காக உங்களிடம் ஒரு இஸ்லாமிய வேடம் கொண்டு இஸ்லாமிய உடை தரித்து கொண்டு உங்களை தூண்டி விடுகிற ஒருவனாகவும் இந்து மதமோ அல்லது வேறு மத சாயத்தை பூசிக்கொண்டு ஒரு இந்துவையோ அல்ல வேறு மதத்தினையோ தூண்டி விடுகிற ஒருவனும் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறான் என்பதை அறிய துவங்குங்கள். இது நல் புத்தியை பயன்படுத்தி உங்களுடைய ஊரையும் உங்களுடைய அருகே வசிக்கிற இன்னொரு எல்லாம் ஒரே கடவுள், அந்த கடவுளை சென்றடைகிற பாதைகளிலே பயணிக்கிற நீங்கள் அந்த பயணத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அங்கு மேலே இருக்கிற அந்த கடவுள்
நம்பிக்கையையும் சமாதானத்தையும் இந்த எல்லோரும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கிற பாதையில் தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. அந்த மதம் போதிக்கின்ற விஷயங்களை கையில் வைத்துக்கொண்டு சக மனிதனை அணுக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. தமிழகத்தில் இன்னொரு பகுதியில் ஒரு மத கலவரத்தினால் அல்லது சிறு பிள்ளைகளாக இருக்கிற சிறு அறிவற்ற சில செய்கிற தவறுகளால் ஒரு பகுதி வளர்ச்சி அல்லாது இருக்கிற இருப்பிடத்தை தொலைத்து இருக்கிற எல்லா வளங்களையும் இழந்து நிர்கதியாக நிற்கிற ஒரு பகுதியை காண்கிற அல்லது காண விரும்பாத ஒரு மனிதன் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு சக பிரஜையினுடைய வேண்டுகோளாக அதை வைக்கிறேன். எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் இதனுடைய புரிந்து கொண்டு இதன் அடியில் இருக்கிற அடிநாதமாக இருக்கிற மத பிணக்கை பயன்படுத்தி ரத்தம் குடிக்க துடிக்கிற இரத்த காட்டேரிகளின் உள்நோக்கங்களை புரிந்து கொண்டு எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் செயல்பட வேண்டும். இதில் யாரேனும் மாறுபட்டு இயங்குகிற அந்த மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களை அப்புறப்படுத்துவதோ அல்லது அவர்களிருந்து விலகி நிற்கவோ கற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மதங்கள் ஒன்றும் வேறுபட்டவை அல்ல, எல்லாம் பாதைகள், இலக்கு ஒன்றுதான். ஆக அதன் அடிப்படையில் உங்களை வழிநடத்திய உங்கள் முன்னோர்கள் அதன் அடிப்படையில் தான் இங்கே இருப்பார்கள். அதன் அடிப்படையில் இங்கு எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மதங்களின் அடிப்படையில் பிரிந்து நின்று அழிந்து போக ஒருபோதும் தயாராகாதீர்கள். நன்றி.